Students, chapter 1 functionல function specification பத்தி பார்ப்போம். இப்போ நீங்க இந்த சாப்டர்ல வரக்கூடிய ஒவ்வொரு டாபிக்லயும் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல படிக்கக்கூடிய விஷயம் இதுல வரக்கூடிய ஒவ்வொரு கான்செப்டும் ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்போ function specification பத்தி பார்ப்போம். Let us consider the example a colon equal to 24. a colon equal to 24 has an expression in it. அதாவது இந்த எக்ஸாம்பிள்ல ஈக்குவல் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட், இதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ். ஸோ அதனால இட் ஹேஸ் எக்ஸ்பிரஷன்னு சொல்றாங்க. பட் 24 இஸ் நாட் இட் செல்ஃப் அன் எக்ஸ்பிரஷன். 24ங்கிறது ஒரு வேல்யூ, அதனால இது எக்ஸ்பிரஷன்னு நம்ம சொல்ல முடியாது. ரேதர் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இது ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டெஃபினிஷன்ஸ் பைண்ட் வேல்யூஸ் டு நேம்ஸ். ஸோ டெஃபினிஷன் எப்போதுமே ஒரு வேல்யூவை நேமுக்கு அசைன் பண்ணும். In this case, the value 24 being bound to the name A. So இங்க 24 வந்து Aக்கு assign பண்ணிருக்காங்க. Definitions are not expressions. At the same time, expressions are also not treated as definition. So definitionங்கிறது function definitionங்கிறது expression treat பண்ண மாட்டோம். expression வந்து definition மாதிரி treat பண்ண மாட்டோம். For exampleக்கு ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்குன்னா ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருக்கும், பிராக்கெட்ஸ்குள்ள சம்திங் வேரியபிள்ஸ் கமா வச்சு நம்ம செப்பரேட் பண்ணியிருப்போம். தென் அந்த ஃபங்க்ஷன் என்ன ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இந்த வேரியபிள் வச்சு என்ன ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத எழுதுவோம். தென் இது ஒரு ரிசல்ட்டை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்படி தான் ஃபங்க்ஷன் நேம், அதுக்குள்ள அது என்ன ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிற எக்ஸ்பிளனேஷன் இங்கே இருக்கும். இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சொல்லுவோம். எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா a + b - c இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இது செப்பரேட் ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுது, இது ஒரு செப்பரேட் ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இட் இஸ் போத் ஆர் நாட் சேம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் சின்டாக்டிக் பிளாக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்து டிஸ்டிங்க்ட் சின்டாக்டிக் பிளாக்னு சொல்றாங்க. சின்டாக்டிக் பிளாக்னா இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ல எப்படி எழுதணும்னு சில ரூல் இருக்கு. நம்ம பாட்டுக்கும் ஏதோ ஒன்று எழுத முடியாது. இந்த ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணணும், பக்கத்தில் பிராக்கெட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், அதுக்குள்ள வேரியபிள்ஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இந்த என்ன ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுதோ அது பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் இருக்கும். தென் ஒரு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். இந்த மாதிரி சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம எழுதணும். அப்போ சின்டாக்டிக்னா த ரூல் டு பி ஃபாலோடு டு ரைட் அ ஃபங்க்ஷன் பிளாக், அதான் சொல்லியிருக்காங்க. டிஸ்டிங்க்ட் அப்படின்னா நம்ம எழுதக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அது தனித்துவமாக இருக்கணும். இப்போ நான் ஒரே ப்ரோக்ராமில் மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இப்போ அந்த ஃபங்க்ஷனில் வரக்கூடிய பாராமீட்டரில் டிஃப்ரெண்ட் இருக்கலாம், இல்லை அது பண்ணக்கூடிய ஒர்க்கில் அந்த ஃபங்க்ஷன் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அது பண்ணக்கூடிய ஒர்க்கில் டிஃப்ரெண்ட் இருக்கலாம், இல்லை அது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ரிசல்ட் வேல்யூவோட டேட்டா டைப்பில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஏதோ ஒரு யூனிக்னஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு இடையில இருக்கணும். ஒரே மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல எரர் வரும். ஸோ அதை தான் வந்து டிஸ்டிங்க்ட்னு இங்கே சொல்கிறாங்க. தென் டெஃபினிஷன்ஸ் கேன் ஹேவ் எக்ஸ்பிரஷன்ஸ் நெஸ்டட் இன்சைட் தேம் அண்ட் வைஸ் வெர்சா. ஸோ இப்போ நான் டெஃபினிஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நான் எழுதுறேன்னா, ஸோ இதுக்கு கீழே நான் இன்னொரு ஃபங்க்ஷனை என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும், அதோட எக்ஸ்பிரஷன்ஸ் என்னால் எழுத முடியும். ஸோ அப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கீழே வெவ்வேறு ஃபங்க்ஷனை உள்ளே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் நெஸ்டட்னு சொல்கிறாங்க. Definitions can have expressions nested inside them and vice versa. இதை தான் நம்மளுக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி மெத்தட் தான் சொல்றாங்க. பாராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருப்பேன், அது கொஞ்சம் பார்த்து ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்த டாபிக் பாராமீட்டர் வித்தவுட் டைப். இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது பாராமீட்டர் வித்தவுட் டைப் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கு கீழே ஒரு 2 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃப் நம்ம ஈஸியாக ஸ்டோரி மாதிரி எழுதிடலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வரக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்காது. ஸோ இது ஜஸ்ட்டு பொதுவாக ஒரு ஃபார்மேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த 2 லைன் பற்றி இந்த பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கீழே வர 3 லைனை பற்றி அடுத்து வர செகண்ட் பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போது ரெக்வயர்ஸ்
b greater than or equal to 0 அப்படிங்கிறது ரெக்கர்ஸ்ங்கிறது இங்க ஃபங்க்ஷன் நேம் வரும். அதுக்காக இங்க இப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம் பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிஷன் செட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் வரக்கூடிய வேரியபிள் இது. தென் இது சம்திங் ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? In the above function definition, variable b is the parameter and the value which is passed to the variable b is the argument. அதாவது bங்கிறது ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் வரனால பாராமீட்டர், என்ன வேல்யூ பிக்கு பாஸ் ஆகுதோ அந்த வேல்யூ தான் என்னது ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. The precondition requires and the post condition returns of the function is given. இந்த இடத்துல requiresங்கிறது ஃபங்க்ஷனோட ஆரம்பத்தில் கொடுக்கக்கூடிய கண்டிஷன், அது ப்ரீ கண்டிஷன். ஸோ ஃபங்க்ஷனோட முடிவில் ஒரு ரிசல்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். அந்த ரிட்டர்ன் பண்ணுறது தான் என்னது போஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நோட், we have not mentioned any types. ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு டேட்டா டைப்புமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. சம் லாங்குவேஜ் கம்பைலர் சால்வ்ஸ் திஸ் டைப், தட் இஸ் டேட்டா டைப் இன்ஃபரன்ஸ் ப்ராப்ளம் அல்காரிதமிக்கலி. அதாவது சில லாங்குவேஜ் கம்பைலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டேட்டா டைப் இல்லாத வேரியபிள்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக டேட்டா டைப் அசியூம் பண்ணிக்குவாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, நான் யூஸ் பண்ணுற வேரியபிளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ஒரு ஹோல் நம்பராக இருந்தால் இன்டீஜர்னு எடுத்துக்குவாங்க. இல்லை அதுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ஒரு டெசிமல் பாயிண்ட் வேல்யூவாக இருந்தால் அதை ஃப்ளோட்டுன்னு அசியூம் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த கம்பைலரோட டிசைன், கம்பைலர்னால் என்ன நம்மளுக்கு தெரியும், ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் கம்பைலர் இருக்கும். கம்பைலர் இருந்தால் மட்டும்தான் நம்ம எழுதுகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மிஷின் லாங்குவேஜாகவும், மெஷின் கொடுக்குற ரிசல்ட்டை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி காமிச்சு ரிசல்ட்டை காமிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிசைன், அந்த கம்பைலரோட டிசைன் தான் இங்கே அல்காரிதமிக்கலி அப்படின்னு சொல்கிறாங்க. அல்காரிதமிக்கலி அதோட டிசைன் வந்து அந்த டேட்டா டைப் ப்ராப்ளமை சால்வ் பண்ணிருங்கிறாங்க. பட் சம் ரெக்யர் த டைப் டு பி மென்ஷன்ட். ஆனால் சில கம்பைலர் என்ன பண்ணும்னா, நம்ம டேட்டா டைப் மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா எரர் காமிக்கும். இப்போ நம்ம செகண்ட் பேராகிராஃப் பார்ப்போம். இது வந்து இந்த ப்ரோக்ராமில் வரக்கூடிய அடுத்த 3 லைன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது அதே ப்ரோக்ராம் தான் நான் பேப்பரில் எழுதியிருக்கேன். இப்போ ஓவரால் இது என்னன்னு பார்ப்போம். லெட் ரெக் பவர் ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பவருங்கிறது ஃபங்க்ஷனோட நேம். ஒரு ஃபங்க்ஷனோட நேமை எழுதணும்னா அதுக்கு முன்னாடி லெட்டுங்கிற கீவேர்டு வச்சு இதை எழுதணும். அதனால இந்த லெட்டுங்கிற கீவேர்டு வந்து ஃபங்க்ஷன் நேமை கொடுக்கறதுக்காக இந்த லெட்டு கீவேர்டு. ரெக் அப்படிங்கிறது என்னன்னா, ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா, இஃப் எ ஃபங்க்ஷன் நீட்ஸ் டு கால் இட் செல்ஃப் ரிப்பீட்டட்லி தென் வி ஹாவ் டு யூஸ் ரெக் கீவேர்டு. ஸோ அதுக்காக இந்த ரெக் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். தென் ஏபிங்கிறது ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் வரக்கூடிய பாராமீட்டர்ஸ். இங்கே ஈக்குவல் அப்படிங்கிறது எது கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷனோட ஒர்க் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இஃப் அதுக்கப்புறம் தென் கொடுத்துருக்காங்க. இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இது 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இல்லை இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் பிரான்ச்சுக்கு வந்து அதோடைய எக்ஸ்பிரஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் இதோட கான்செப்ட். இப்போது இந்த எபோவ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இஃப் எக்ஸ்பிரஷன் கேன் ரிட்டர்ன் 1 இன் தி தென் பிரான்ச். அதாவது இதில் இஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் 2வாக இருந்துச்சுன்னா தென் பிரான்ச்சில் 1 ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பை த டைப்பிங் ரூல் த என்டையர் இஃப் எக்ஸ்பிரஷன் ஹேஸ் டைப் இன்ட். ஸோ நம்ம இங்கே டைப்பிங் ரூல்னு எதை சொல்கிறாங்கன்னா, பிக்கு கிடைக்கக்கூடிய டைப் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து இன்டிஜராக இருந்து இந்த கண்டிஷனோட ஒத்து போச்சுன்னா இங்கே ஹோலாக நம்மளுக்கு என்னவா இருக்கும், இந்த இஃப் பிரான்ச்சில் இருக்க இந்த இஃப் பிளாக்ல இருக்கக்கூடிய டேட்டா டைப் இன்டிஜராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Since the if expression has type int, the function's return type also be int. So இந்த ifல இன்டிஜரா இருக்கனால, if block இன்டிஜரா இருக்கனால இது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய தென் வேல்யூவும் இன்டிஜரா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Then b is compared to 0 with the equality operator. So b is also a type of int. So bங்கிறது ஒரு ஹோல் நம்பரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போது பிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவும் இன்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத கம்பைலர் வந்து அசியூம் பண்ணிக்கிறாங்க. தென் சின்ஸ் ஏ இஸ் மல்டிப்ளைட் வித் அனதர் எக்ஸ்பிரஷன் யூசிங் த ஸ்டார் ஆப்ரேட்டர், தட் இஸ் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர், ஏ மஸ்ட் பி அன் இன்ட். அதாவது ஏங்கிற ஒரு வேரியபிளை இன்னொரு எக்ஸ்பிரஷனோட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போது ஏவும் ஒரு ஹோல் நம்பராக தான் இருக்கும் அப்படின்றத இங்கே கம்பைலர் அசியூம் பண்ணிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓவரால் நம்ம ஒரு வேரியபிளுக்கு டேட்டா டைப் இல்லைன்னா கம்பைலர் பொதுவாகவே அதுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவை வச்சு டேட்டா டைப்பை அசியூம் பண்ணிக்கும். ஸோ அதில் நம்ம கிளியராக இருக்கணும்.
இதில் வேரியபிள் ஏக்கும் பிக்கும் டேட்டா டைப் இன்ட்னு கொடுத்துருக்காங்க. Next, parameter with type. Now let us write the same function definition with types for some reason. Types na inge அதே எக்ஸாம்பிளில் பாராமீட்டர்ஸ்க்கு டேட்டா டைப்போட கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதே ப்ரோக்ராம் தான். இங்கே ஒரு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, கிரேட்டர் தென் பக்கத்தில் ஈக்குவல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சேஞ்ச் என்னென்னா இங்கே a of b-1 அப்படின்னு மாற்றிக்கோங்க. இந்த இடத்துல இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பாராமீட்டர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஏக்கு இன்டீஜர் டைப்பு, பிக்கு இன்டீஜர். அதுக்கப்புறம் இங்கே வரக்கூடிய இன்டீஜர் எதுக்குன்னா இந்த பிளாக்கை ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா, அதோட ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன, இன்டீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூவோட டேட்டா டைப் இங்கே கொடுத்துருக்காங்க ஈக்குவலுக்கு முன்னாடி. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏன் இந்த மாதிரி நம்ம டேட்டா டைப் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இங்கே சொல்லியிருப்பாங்க. When we write the type annotations for A and B, the parentheses are mandatory. அதாவது டைப்பை பற்றி நம்ம எழுதும்போது ஏக்கும் பிக்கும் டைப் எழுதும்போது, டேட்டா டைப் எழுதும்போது parentheses யூஸ் பண்ணி தான் கண்டிப்பாக எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Generally, we can leave out these annotations because it's simpler to let the compiler infer them. அதாவது பொதுவாகவே நம்ம இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் எழுதாமல் கூட விட்டுடலாம். ஏன்னா சில கம்பைலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாகவே அது என்ன டேட்டா டைப், அந்த வேரியபிளோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிருவாங்க. There are times we may want to explicitly write down types. ஆனால் சில நேரங்களில் நம்ம வெளிப்படையாக டேட்டா டைப் எழுதணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும். This is useful on times when you get a type error from the compiler that doesn't make sense. அதாவது இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம டேட்டா டைப் எழுதணும் அப்படின்னா, சில கம்பைலர் நீங்கள் யூஸ் பண்ண டேட்டா வேரியபிளுக்கு டேட்டா டைப் இல்லை அப்படின்னு டேட்டா டைப் எரர் மெசேஜ் காமிக்கும். ஏன்னா அந்த கம்பைலரோட டிசைன் பண்ண விதம் ஆட்டோமேட்டிக்காக டேட்டா டைப் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும், டேட்டா டைப் எழுதணும். எக்ஸ்பிளிசிட்லி annotating the types can help with debugging such an error message. வெளிப்படையாக நம்ம டேட்டா டைப் எழுதும்போது இந்த மாதிரி எரர் மெசேஜ் வராமல் நம்ம என்ன பண்ண முடியும், சரி பண்ண முடியும். அந்த எரரை சரி பண்ண முடியும். பக் மீன்ஸ் எரர், debug means correcting the error. The syntax to define functions is close to the mathematical usage. அதாவது நம்ம சின்டாக்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சில ரூல்ஸ், பொதுவான ஃபார்மேட்டை வச்சு தான் அந்த ஃபங்க்ஷனை நம்ம எழுதுவோம். ஸோ இதே தான் மேக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாக்கும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஃபார்முலா ஒரு ரெக்டாங்கிளுக்கு என்ன, டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வி யூஸ் L into B. ஸோ அந்த L into Bங்கிற ஒரு பொதுவான ஃபார்முலா வச்சு வெவ்வேறு மெஷர்மெண்ட் உள்ள ரெக்டாங்கிள்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரே ஃபார்மேட் டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸுக்கு ரிசல்ட்டை கொடுக்குது. அதே மாதிரி சின்டாக்ஸ், ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸை வச்சு ஒரே சின்டாக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் கான்செப்டை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ இப்போது த டெஃபினிஷன் இஸ் introduced by the keyword let. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா லெட்டுங்கிற கீவேர்டு வச்சு தான், followed by the name of the function. ஃபங்க்ஷனுடைய நேம் அடுத்தது வரும், அண்ட் இட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ், அதுக்கு பக்கத்தில் அதோட பாராமீட்டர்ஸ் வரும். Then the formula that computes the image of the argument is written after an equal sign. ஸோ ஒரு ஃபார்முலா அந்த நம்ம பாஸ் பண்ண ஆர்குமெண்ட்ஸை வச்சு என்ன ஒர்க் அது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது ஈக்குவல் சைனுக்கு அப்புறம் தான் வரும் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் ஈக்குவல் சைனுக்கு அப்புறம் வரும். இஃப் யூ வாண்ட் டு டிஃபைன் அ ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் let rec instead of let. லெட்டுங்கிற கீவேர்டுக்கு பதிலாக let rec யூஸ் பண்ணோம். எப்போனா நம்ம ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ let keyword யூஸ் பண்ணணும். சின்டாக்ஸ், the syntax for function definitions. இங்கே ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. let rec fn a1 a2 etc an colon equal to k அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Here fn is a variable indicating an identifier being used as a function name. இங்கே fnங்கிறது ஒரு வேரியபிள், indicating an identifier being used as இது நம்ம என்ன பண்ணுறோம், ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். யாரை, ஃபங்க்ஷன் நேமாக ஐடென்டிஃபை பண்ண. இந்த வேரியபிள் நேமை இந்த இடத்துல
ஃபங்க்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதனால் இது வந்து ஐடென்டிஃபையர்னு நம்ம சொல்லலாம். இந்த நேமை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இது ஐடென்டிஃபையர்னு சொல்லலாம் ஃபங்க்ஷன் நேமை. The names A1 to AN are variables indicating the identifiers used as parameters. ஸோ இந்த இடத்துல A1லேருந்து AN வரைக்கும் இருக்கிறது என்னது, அதுவும் வேரியபிளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நேம்ஸ். அதனால் இதுவும் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் வரனால இது பாராமீட்டர்ஸ். The keyword rec is required if fn is to be a recursive function. ஸோ fn ஒரு recursive ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா ரெக்குங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணும். அதர்வைஸ் இட் மே பி omitted. ஸோ நம்ம தேவையில்லைன்னா omit பண்ணிடலாம். இப்போது a function definition which call itself is called recursive function. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்கிற சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம ரெக்குங்கிற கீவேர்டை வச்சு யூஸ் பண்ணுவோம். A function definition which call itself is called recursive function. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து தன்னைத்தானா ரிப்பீட்டடாக கால் பண்ணுச்சுன்னா அதுதான் வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்.